வணக்கம் நண்பர்களே, இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போதும் வழக்கம் போல் நாங்கள் வந்து எப்படின்னா வயலில் வேலை செஞ்சுட்ருக்கப்ப ஒரு காக்கா வந்து எப்படின்னா அதை கொஞ்சம் தனியாக வந்து எப்படின்னா அதை பாட்டு அலமோதிட்டு இருந்துச்சு. காற்று வந்து எப்படின்னா அங்கே அதிகமாக அடிக்கிறதுனால அதால் வந்து எப்படின்னா எங்கேயும் போக முடியாமல் தவிச்சிருந்துச்சு. அதனால் வந்து எப்படின்னா அந்த காக்கா எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். காக்கா வந்து எப்படின்னா மறுபடியும் போய் அந்த இதுலேயே போய் மட்டைக்குள்ளே ஒண்டிக்கிச்சு. ஸோ இங்கே இருந்தால் ஏதாவது பாம்பு பூச்சி எதுவும் வந்து எப்படின்னா கடிச்சு சாப்பிட்றோம், இல்லைன்னா வேறு ஏதாவது விலங்குகள் வந்து எப்படின்னா ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அங்கேருந்து எடுத்துருவோம். அந்த காக்கா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை போய் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் விடுறதுக்காக நம்ம வந்து எப்படின்னா இப்போ அந்த காக்கா கொஞ்சம் வந்து பிடிச்சிட்ருக்கேன். இந்த பாருங்கள், பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செல்லக்குட்டிக்கு பார்த்தா கோழி குஞ்சு மாதிரி இருக்குது, கருப்பு கலர் கோழி குஞ்சு மாதிரி. ஆனால் பாவம் தனியாக வந்து எப்படின்னா அது பாட்டு மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வயலில் வந்துட்டு நிறைய விலங்குகள் இருக்குது. ஏதோ பாம்பு ஏதாவது பார்த்துருந்தா எதோ நேரம் சாப்பிட்ருக்கோம். நல்ல வேலை நம்ம கையில் மாட்டுச்சு. சரி, இதை வந்து எப்படின்னா அதுகிட்ட வந்து காப்பாற்றி நம்ம எங்கேயாவது ஒரு பத்திரமா போய் விட்டு வருவோம். சூப்பராக போகலாம் வாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது என்ன பிறந்த ஒரு 4 நாள் 2 நாள் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்குறப்ப இது காக்கா குஞ்சா இல்லை குயில் குஞ்சான்னு கூட தெரில. சரி, இப்போ கூட நான் காக்கா குஞ்சு நினச்சி தான் நான் பேசிகிட்ருக்கேன். இல்லை அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். நேராக கொண்டு போய் அதுக்கு இப்போதைக்கு வந்து என்னென்னா காற்று இல்லாத இடத்துல இப்போதைக்கு விடணும், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கழித்து காற்று கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம வெளியே விட்டுருவோம். அதோட கூட்டத்திலே விட்டுடலாம். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. அதுக்காக போய்ட்டு பாருங்க அப்படியே நடந்து போயிட்டு நாங்கள் வந்து எப்படின்னா மருந்து அடிக்கிறதுக்காக ஒரு ட்ரம்மு ஒன்று வச்சுருந்தோம். சரி, அந்த ட்ரம்முக்குள்ளே விட்டோம்னா கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு, பார்ப்போம். எவ்வளோ சந்தோஷமாக அது பாட்டு ஓட பார்க்குது. அப்புறம் என்னாச்சு, சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெளியே விட்டு தண்ணி குடிக்கணும்னு சொல்லி தண்ணி குடிக்க விட்டோம். அது பாட்டு தண்ணி குடிச்சிட்டு அது பாட்டு நின்று இருந்துச்சு. திடீர்னு என் ஃபோன் வரும், அது பாட்டு ஓட பார்த்துருச்சு. ஓகே, வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.